தாஜ்மஹாலை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தாஜ்மஹால் உருவானதுக்கு ஒரு காதல் கதை இருக்குது. அது யாருடைய காதல் கதை அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க யாருன்னா ஷாஜகான், மும்தாஜ். இவங்களோட காதல் கதையை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். தாஜ்மஹால் அப்படின்னா நினைவுக்கு வருவது ஒரு அழகிய காதல் கதை தான். உலகிலேயே காதலுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அழகிய கட்டிடம் தாஜ்மஹால் தான். ஷாஜகான் மும்தாஜை ஏன் காதலிச்சாங்க, எப்படி காதலிச்சாங்க, மும்தாஜ் எப்படி இறந்தாங்க, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, தாஜ்மஹால் எப்படி எங்கே கட்டப்பட்டுச்சு, இப்படி பல கேள்விகள் நமக்கு எழும். பேரரசர் ஜஹாங்கீருக்கும் இந்து அன்னை ஜோதாபாய்க்கும் இளவரசராய் பிறந்தார் சகாப்தீன் முகமது குரோம். குராம் என்பவரை தான் ஷாஜகான் என்ற பட்ட பெயரால் அழைக்கிறாங்க. ஷாஜகான் ஒரு ராஜகுமாரனுக்குரிய அனைத்து பயிற்சிகளையும் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த அறிஞர்களால் கல்வியும் பயின்றார். அவரது தாத்தா அக்பர் அவரை செல்லமாக வளர்த்தார். இது இருக்கட்டும், ஷாஜகான் மும்தாஜை எப்படி சந்தித்தார்னு பார்க்கலாம். ஒரு முறை வழக்கம் போல் ஆக்ரா கோட்டையின் புகழ்பெற்ற மீனா பசார் உலா வந்துட்டுருக்காங்க ஷாஜகான். ஆக்ரா கோட்டையின் புகழ்பெற்ற மீனா பசாரில் உலா வந்துட்டுருக்காரு ஷாஜகான். ஷாஜகான் ஒரு அழகான பாரசீக பெண் கைவினைப் பொருட்கள் மற்றும் நகைகளை எடுத்து செல்வதை கண்டார். இந்த அழகின் முதல் பார்வை அவருடைய காதல் உணர்வை தூண்டியது. மீனா பசாரில் உள்ள பெண்கள் தங்களுடைய ஸ்டால்களில் உள்ள விலையுறந்த பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஏனெனில் அரசகுல பெண்கள் இங்கே பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். காதல் வயப்பட்ட இளவரசனால் 2 நாட்கள் உறங்க முடியவில்லை. நம்ம ஷாஜகான் யாருன்னு விசாரித்து பார்க்குறாங்க. அந்த பெண் வேற யாரும் இல்லை, அவரது மாற்றாந்தாய் நூர்ஜஹானின் மருமகளும் ஆசப் கானின் மகள் என்பதும் தெரிய வந்தது. இந்த விதமாக இருவருக்கும் ஏறக்குறைய 15 வயது இருக்கும்போது காதல் கதை தொடங்கியது. காலம் செல்ல செல்ல இருவர் உள்ளங்களிலும் நேசம் பெருகி இறுதியாக 5 வருடங்கள் கழித்து அவர்களுக்கு நிச்சயம் நடந்தது. இவ்வாறு இருவருக்கும் சட்டபூர்வமாக திருமண பந்தத்தில் இணைந்து காதல் வாழ்க்கையை தொடங்கினர். இவர்கள் இருவரும் சுமார் 19 வருடம் திருமண வாழ்க்கையை ஒரு இலட்சிய தம்பதி போல் வாழ்ந்தனர். ஷாஜகான் பேரரசராக ஆட்சி செய்தபோது அரசு உத்தரவுகளை ஆணையிடும் போதும் இராணுவ பயணங்களை வழிநடத்தும் போதும் அனைத்திலும் மும்தாஜ் ஒரு நிழல் போல் அவரை தொடர்ந்தார். இந்த காதல் வாழ்க்கையில் மும்தாஜ் 13 குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஷாஜகான் அவரோட வாரிசாக மூத்த மகன் தாராவை அறிவித்தார். இவர்களோட மற்ற 3 மகன்கள் இந்தியாவின் ஆளுநராக பல்வேறு இடங்களில் பணிபுரிஞ்சாங்க. ஷாஜகான் ஆட்சியில் இருந்தபோது ஒரு அரசராக பரபரப்பாக இயங்கினார். அவர் தனது மூத்த மகன் தாராவை வாரிசாக அறிவித்தார். மற்ற 3 மகன்களையும் புறக்கணித்த ஷாஜகான் மூத்த மகன் தாரா மீது அளவு கடந்த அன்பை பொழிந்தார். இதன் காரணமாக மற்ற மகன்களில் ஒருவனான அவுரங்கசீப் தனது தந்தையிடம் மெல்ல மெல்ல முரண்பட தொடங்கினார். இதை ஷாஜகான் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கிடையே அவுரங்கசீப் வெற்றிகரமான இராணுவ படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கினார். பல வெற்றிகளை அவுரங்கசீப் பெற்றாலும் நாளுக்கு நாள் தனது தந்தையை வெறுக்கத் துவங்கினார். அதே நேரத்தில் கான்-இ-கான் லோடி என்பவர் ஷாஜகானை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அவரை அடக்குவதற்கு ஷாஜகான் தனது தெற்கு நோக்கி வழிநடத்த துவங்கினார். அப்போது மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. ஷாஜகானோட சேர்ந்து செல்ல முடிவு செய்கிறாங்க. ஷாஜகான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பயணம் சென்ற பிறகு தனது இராணுவத்தை புர்ஹான்பூரில் முகாமிட உத்தரவிட்டார். லோடியை தாக்குவதற்கு ஷாஜகான் இராணுவம் தயாராக இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு லோடி தோற்கப்பட்டார். இந்த வெற்றியில் ஷாஜகானும் அவரது தளபதிகளும் மகிழ்ச்சி அடைந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. போர் நடந்த பகுதியில் ஷாஜகான் இராணுவம் பல முகாம்களை அமைத்திருந்தது. இதில் ஒரு முகாமில் தங்கிய மும்தாஜ் தனது காதல் கணவரும் முகலாய பேரரசரும் தன்னுடன் அதிக நேரத்தை செலவழிப்பார் என எதிர்பார்த்தார். போர் நடக்கும் இடத்தில் கூட தனது கணவனோடு பயணிக்கும் வண்ணம் அவரது காதல் வாழ்க்கை ஆழமாக இருந்துச்சு. ஷாஜகானுக்கு வந்த எச்சரிக்கை.
அதே நேரத்தில் ஒரு சூப்பி துறவி ஷாஜகானை சந்திக்க வராரு. பேரரசர் சில ஆப்பிள்களை வழங்கிய அந்த துறவி கருப்பு கண்கள் மற்றும் வெள்ளை தோலுடன் உள்ள நபரிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு பேரரசரை எச்சரித்தார். ஷாஜகான் அந்த எச்சரிக்கையை கண்டு கொள்ளவில்லை. சூப்பி துறவி எச்சரித்த நபர் வேறு யாருமில்லை, ஷாஜகானது 3வது மகனான அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் கருப்பு துணி வெள்ளை தோலுமாக இருந்தார். இவர்தான் எதிர்காலத்தில் ஷாஜகானுக்கு எதிரியாக மாறுகிறார். மும்தாஜ் தனது கூடாரத்தில் மருத்துவச்சிகள் சூழ இருக்கிறார் மற்றும் ஆரா அவரது மூத்த மகள் மற்றும் சத்துல் நிசா ஆகியோர் இங்கே பிரசவ வேலைகளில் மும்மரமாக இருக்கிறாங்க. பணிப்பெண்கள் பலர் இருக்கிறார்கள். கூடாரத்திற்கு வெளியே ஷாஜகான் நற்செய்திக்காக காத்திருக்காரு. பிரசவ வலியால் துடிதுடித்து கொண்டிருந்த மும்தாஜை பார்க்க அவர் விரைகிறார். ஜஹான் ஆரா மும்தாஜுக்கு விருப்பமான பணிப்பெண் மற்றும் அரச மருத்துவர். அவர்களை தவிர மற்ற அனைவரும் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுறாங்க. திடீர் அமைதி நிலவுது. மும்தாஜ் 35 மணி நேரத்திற்கு மேலாக வலியில் துடிதுடித்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வை வெளிரி மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு செல்கிறார். இறப்பதற்கு முன் மும்தாஜ் என்ன கேட்டார்? ஷாஜகான் மும்தாஜ் அருகில் அமர்ந்து அவள் தலையை அன்புடன் தடவி விடுகிறார். கண்ணீர் மல்க முணுமுணுத்தவாறே அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறார். மும்தாஜோ சாவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்தாள். பசீர்கான் ஆதரவற்று நிற்கிறார். இறப்பதற்கு முன் கணவரிடம் தனது ஆசைகளை நிறைவேற்றும்படி மும்தாஜ் கேட்கிறாள். முதல் கோரிக்கை, பேரரசர் ஷாஜகான் தனது குழந்தைகளையும் குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும். 2வது ஆசை, அவர் வேறு பெண்களிடம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. 3வது தான் தன் கணவரோடு கொண்டிருக்கும் காதலை நினைவு கூர்ந்து ஒரு நினைவு சின்னத்தை கேட்கிறார். அந்த நிலையில் அவளுக்கு 14வது குழந்தை பிறக்குது. அப்படியே அவள் இறந்தும் போகிறாள். ஷாஜகான் மும்தாஜின் 2 கரங்களையும் தன் கையால் பற்றி கொண்டு அன்பின் உருவமான தாஜ்மஹால் என்னும் காதல் நினைவு சின்னத்தை உருவாக்குவேன் என்று கூறி விடைபெறுகிறார். முகலாயர்களின் தலைநகரான ஆக்ராவிலிருந்து பூர்கான்பூர் 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆக்ரா கோட்டையில் அவரது அரண்மனைக்கு அருகில் மும்தாஜின் கல்லறையை அமைக்க ஷாஜகான் விரும்பியதால் மும்தாஜின் தற்காலிகமாக பூர்கான்பூரில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் மும்தாஜின் நினைவு சின்னத்தை அவர் ஆக்ரா கோட்டையில் கட்ட விரும்பினார். அதனால் ஒவ்வொரு நாளும் மும்தாஜின் நினைவிடத்தை எளிதாக பார்க்க முடியும். மத நடைமுறைப்படி மும்தாஜ் அடக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு ஷாஜகான் தனது மனைவியை இழந்து பெரும் பாரத்துடன் ஆக்ரா திரும்பினார். ஷாஜகான் தன் தந்தையைப் போல நிதானமும் பொறுமையும் கொண்டவர். அவர் மென்மையாகவும் கண்ணியமாகவும் பேசுவார். இது கூட மும்தாஜுடனான காதலின் விளைவாக தான் இருக்கலாம். ஷாஜகானுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜ் மீதுதான் அவருக்கு காதல் அதிகம். அவள் சாகும் வரை மனைவியுடன் முழு அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவருடைய மற்ற மனைவிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் புதன்கிழமை வரும்போதெல்லாம் வெள்ளை ஆடையை மட்டும் அணிவார். புர்கான்பூரில் உள்ள தப்தி நதிக்கரையில் புதைக்கப்பட்ட மும்தாஜின் உடல் 6 மாதங்களுக்கு பிறகு ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 3வது முறையாக ஷாஜகான் ஒரு கல்லறையை மும்தாஜுக்காக கட்டினார். அதற்கு ரவுசா-இ முனவரா என்று பெயரிட்டார். இதுதான் பின்னர் தாஜ்மஹால் என்று அழைக்கப்பட்டது. தாஜ்மஹால் இருக்கும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆக்ரா நகரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். நீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் யமுனை நதிக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று ஷாஜகான் விரும்பினார். தாஜ்மஹால் பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்டது. பல கட்டிடக் கலைஞர்கள் தொழிலாளர்களால் கட்டப்பட்டது. பளிங்கு கற்களோ 200 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து காளை மாடு வண்டிகளில் எடுத்து வரப்பட்டன. பல நாடுகளில் இருந்து விலை உயர்ந்த கற்கள், ரத்தினங்கள் வரவழைக்கப்பட்டன. ஷாஜகானின் மகன் அவுரங்கசீப் தனது தந்தையை சிறையில் அடைத்தபோது சில நாட்களுக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார். தன் மகனிடம் தான் எப்போதும் தாஜ்மஹாலை பார்க்கும் வண்ணம் ஒரு பால்கனியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறந்து போனார் ஷாஜகான். அவரது உடல் தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது.
இதுவே ஷாஜகான் மும்தாஜின் காதல் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.